வணக்க மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். அதாவதுங்க, ஒரு தூய்மை பணியாளர் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு 40-45 சவரனை கண்டெடுக்கிறாங்க. அதை உரியவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு காரணமாகவும் அமைஞ்சிடறாங்க. அவங்கள கூப்பிட்டு சூப்பர் ஸ்டார் ஒரு சங்கிலியை போட்டு உங்க நேர்மைக்கு என்னுடைய வணக்கங்கள் சொல்லி பாராட்டினார் பாருங்க. அந்த மாதிரி விஷயத்தோட ஏகப்பட்ட விஷயத்தை நாம உள்ள வச்சிருக்கிறோம் நம்ம தர்பாருக்குள்ள. வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒருத்தருக்கு உதவுறதுங்கிறது இயல்பான குணம். கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா மதிப்புடைய ஒரு 40-45 சவரன் நகையை எடுத்து உரியவங்ககிட்ட ஒப்படைச்சாங்கல்ல, அந்த அம்மாவை கூப்பிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாராட்டி சாப்பிட்டுட்டு தான் போடணும்னு அடம் பிடிச்சி சாப்பிட வச்சார். சரி, என்ன இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு யோசித்தா, சூப்பர் ஸ்டார் வீட்டில் நகை காணாமல் போச்சான். இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்களேன்னு சூப்பர் ஸ்டார் நெகிழ்ந்து போய் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கிடுங்க. அதாவதுங்க, இந்த திட்டத்தில் எங்க காந்தி ஐயா பேரை எடுத்து விட்டீங்களே அப்படின்னு பொங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில், என்னையா காந்தி பேர் எடுத்ததுக்கு இப்படி பொங்குறிய? எங்க ஊர்ல அப்படியே கிறுக்குன்னு அறுத்து வெங்கல சிலையை தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல அப்படின்னு ஆஸ்திரேலியாவில இருந்து குரல் வருது. இது என்னடா காந்திக்கு வந்த சோதனை அப்படின்னு இப்ப தேடிக்கிட்டு இருக்காங்க. போறோம். முதலமைச்சர் ஐயாட்ட சின்ன கேள்வி. ஐயா, அரசியல்ல உங்களுக்கு புதுசா எதிரிகள் முளைக்கிறாங்களே முடிக்கும்ல. தம்பி, நான் யாரையும் எதிரியா பார்க்கறது இல்ல. ஆனா போட்டியாளர்கள் யாரு வேணாலும் வரலாம், அவங்கள பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வேணா என்ன எதிரியா பார்க்கலாம், நான் அவங்கள நண்பனா தான் பார்ப்பேன் அப்படின்னு போட்டாரே ஒரு போர்டு. வெறும் ஏமாற்றம் தான், மாற்றம் தான். மாற்றம் பண்ணாலும் பார்த்தோம், எந்த மாற்றம் இல்லை, வெறும் ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் இது. இது ஒரு தேர்தல் ஆண்டு, ஆனாலும் கூட இதுக்கு மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு பாடம் கற்பிப்பாங்க. யாரும் எதிரியா பார்க்கறது தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வராங்க சார். அதாவதுங்க, இந்த நல்ல மனசுக்கு தாங்க அவரை நாங்க கொண்டாடுறோம். 2வது வாட்டியும் ஜெயிக்க வைங்க, ஏகப்பட்ட நல்லது நடக்கும். ஆமா அப்படின்னு ஸ்டாலின் ஐயாவுடைய பெருந்தன்மைக்கு வீரமணி ஐயா சப்போர்ட் பண்றாங்க. ஆனால் அண்ணா வகுத்த இந்த திட்டங்கள், அண்ணா கொடுத்த முழக்கங்கள் இன்றைக்கு பெருக்கலில் இருக்கிறதே தவிர சுருக்கலிலோ வழுக்கலிலோ இல்லை. அதை செய்கின்ற ஒரு நல்ல திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு தொடர்கிறது. எனவேதான் அண்ணாவை நாம் போற்றுகிறோம், அண்ணாவை பின்பற்றுகிறோம், அண்ணா வகுத்த பாதையில் அயராது உழைக்கிறோம். அல்லது அண்ணாவுடைய முப்பெரும் சாதனைகள் என்றைக்கும் நிரந்தரமான ஒன்று என்றெல்லாம் கருத வேண்டிய காலகட்டத்தில் அதற்கு எடுத்துக்காட்டாக வருகின்ற தேர்தலிலும் கூட திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே இருக்கிற அணியை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் அண்ணாவுக்கு சிறப்பான ஒரு பெருமையை நாம் உண்டாக்குகிறோம் என்ற அர்த்தம். அண்ணா உருவாக்கிய கட்டடம் மணல் மேடல்ல, அது கற்பாறை தொடரும். அதுதான் அண்ணா வகுத்த பாதைக்கினுடைய சிறப்பு, தனிச்சிறப்பு. 26 தேர்தல் அதை நிரூபிக்கும், உலகத்துக்கு அறிவிக்கும். தேர்தல் முடிந்த உடனே வலது சாரி என்று சொல்வார்கள். இளங்கோ ஐயாட்ட, ஐயா விஜய் வர்றதை பார்த்து திமுக பயப்படுதுன்னு நிர்மலா அம்மா சொல்றாங்களே முடிக்குங்குள்ள, அந்த தம்பி இப்பதான் வந்திருக்கு, அவரையும் நீங்க விட்டு வைக்கலையா? அவரையும் போட்டு குப்பரை போட்டு கவுத்த முடிவு வண்டிகளா அப்படின்னு கேட்காருங்க. அவங்க அவரை வச்சு மிரட்ட சொல்றாங்களா? பாஜக தாவேகா காலையும் விழுந்துடுச்சா எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் அவங்களை எதிர்த்து அவர் எங்களை தான் எதிர்த்து பேசுகிறாரு. நாங்கள் எங்களுடைய முதலமைச்சரின் திட்டங்கள் மூலமாக மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள்.
எங்களை எதிர்ப்பவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறார்கள். நிர்மலா சீதாராமன் தாவேகாவை கண்டு நாங்கள் பயப்படுகிறோம் என்றால் தாவேகாவை தூண்டிவிட்டு அரசியல் செய்வது நிர்மலா சீதாராமனின் கட்சியா என்பதை அவர் விளக்க வேண்டும். நாங்க என்னையா பாவம் பண்ணோம்? எங்க ஊர்ல சம்பளம் கட்டுப்படி ஆகணும்னால இங்க வந்து வேலைக்கு இங்க வந்தா எங்களை போட்டு அடிக்கிறீங்க, வெட்டுறீங்க, குத்துறீங்க, கொள்றீங்க, என்னென்னமோ பண்றீங்க அப்படின்னு புலம்பெயர் தொழிலாளர்கள் நயினார் நாகேந்திர ஐயா காதுல உட்கார்ந்து அழுதாகலாம். அவர் சொல்றார், வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அருவாளால் வெட்டி சாக்கு முடையில் கட்டி அனுப்பி விட்டுறாங்க. வட இந்திய தொழிலாளருக்கு பாதுகாப்பு கிடையாது, சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இவ்வளவு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்போ நானுமே அவருக்கு எதிரி கிடையாது, நானுமே அவருக்கு நண்பர் தான். அவருடைய ஆட்சி சரியில்லைன்னு தான் சொல்கிறேன். அவருடைய நிர்வாகம் சரியில்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை. காவல்துறையை கையில் வச்சுக்கூடிய முதலமைச்சர் சரிவர செய்ய முடியவில்லை. அப்படிதான் சொல்கிறோமே தவிர அவருக்கு யாரும் எதிரி இல்லை இல்லையா? அவருடைய ஆட்சிக்கு தமிழ்நாடு மக்கள் எல்லோருமே எதிரி. நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் அண்ணாவின் வழின்றீங்க? திமுகவுக்கு அண்ணாவுக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல அதை சொல்லுங்க. நீங்க அவர் வேற, இவர் வேற ஜானருங்க, தனித்தனி ஜானருங்க. இவங்க என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு விளக்கம் கேட்கிறார் நம்ம அண்ணாமலை அண்ணாச்சி. ஆனா இன்னைக்கு அண்ணாவுடைய ஆட்சிக்கும் டிஎம்கே ஆட்சிக்கு என்னங்க அண்ணா சம்பந்தம் தெரியாம நான் கேட்கிறேன். அண்ணாவுடைய குடும்பம் எங்க இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. அண்ணாவுடைய பேர குழந்தைகள் எங்க இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அதே அண்ணா ஆட்சியை நாங்க பின்பற்றோம்னா இது எப்படி இருக்குனாங்கன்னா, அந்த மாடு மேல காக்கா வந்து உட்காரும், நல்ல பசுமாட்டு மேல காக்கா உட்காரும். இந்த பசுமாட்டு மேல இருக்கக்கூடிய உனி எல்லாம் அந்த காக்கா கொத்தி கொத்தி சாப்பிடும். அந்த மாதிரி அண்ணா என்கின்ற நல்ல பசுமாடு மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய காக்காவாகத்தான் இன்னைக்கு டிஎம்கேவுடைய ஆட்சி இருக்கு. மக்களை பிடுங்கி சாப்பிடக்கூடிய ஆட்சியாக. அண்ணாவுடைய குடும்பம் எந்த அரசியல் பக்கமே வரல. இவருடைய தந்தையார், அதன் பிறகு இவருடைய மகன், இன்னைக்கு இவருடைய பேர எல்லாமே வந்துட்டு அண்ணாவுடைய வழியை நாங்க பின்பற்றோம்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? யார் ஏத்துக்குவாங்க? அப்புறம் அண்ணாச்சி, நீங்க உங்க பேச்சுல முந்தி மாதிரி ஒரு பயம் இல்லையே அப்படின்னு கேட்டா, அதே வெண்ணில்ல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னால் முழு ஈடுபாட்டோட இந்த எலெக்ஷன் வேலையெல்லாம் பண்ண முடியல, அப்பப்போ லீவ் போட்டால் கேட்கறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் இந்த எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இருக்கலாம் அப்படின்ற முடிவு எடுக்க. வேற ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப கெத்தாக இருக்கிறேன் அப்படின்னு அண்ணாச்சி கொஞ்சம் சோகத்தை மறைச்சு சொல்கிறாரு. என்ன சோகம் தான் தெரியல. நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினார் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் என் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்து பிரச்சாரம் வேறு என்ன சொல்கிறாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு. அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. உள்ளுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம். அதனால் கட்சிக்கு என்ன வேலை செய்யணும், கூட்டணிக்கு என்ன வேலை செய்யணும், நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்ன வேலை செய்யணும், நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் என்ன வேலை செய்யணும் கட்சி சொல்லுதோ அந்த வேலையை செய்வோம். இப்போதைக்கு அதிகமாக டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்குது. அதனால் அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. சம்பந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா, இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டும்னா அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். நாங்கள் வாட்டுக்கு சிவனேன்னு கட்சியை நடத்திட்டு போய்கிட்டே இருக்கோம் இல்லையா, நீ வாட்டுக்கு வந்து சடன்னு கட்டையை உள்ளே விட்டா என்ன அர்த்தம்? ஏப்பா நீ சம்பளம் வாங்கினிய, கருப்பு எம்பிட்டு வாங்கின, வெள்ளை எம்பிட்டு வாங்கின, இதுக்கெல்லாம் கணக்கு இருக்கா, சரியான கணக்கு இருக்கா, நோண்டி எடுத்தா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சேகுமார் அண்ணாச்சி லேசாக பன்னீர் தெளிச்ச மாதிரி தெளிக்காரு விஜய் அவர்கள். அவர் தெளிவுபடுத்தணும். அவர் வாங்குறது வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, கருப்பு எவ்வளோ, வெள்ளை எவ்வளோ, வருமான வரி எவ்வளோ செலுத்தியிருக்காரு. இன்றைக்கும் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அது வேறு விஷயம், நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அப்படி ஒரு கருப்பு வெள்ளை இப்படியெல்லாம் வந்து வாங்கி அது வந்து சமூகத்துக்கு கேடு இல்லையா? அது உண்மையிலே வந்து ஒரு கை சுத்தம், ஊழலுக்கு அப்பாற்பட்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து வாங்குகிற சம்பளத்தை நான் வெளிப்படையாக வந்து இவ்வளோ தான் வாங்கினேன், நான் டேக்ஸ் கட்டியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. விஜயால் கருப்பு அதிகம், வெள்ளை குறைவு, அப்போ டேக்ஸு அது குறைவு, இது வரி இப்போ இல்லையாது. அதனால் யாரை வந்து விமர்சனம் பண்ணுறது ஒரு விவசாயிகள் வேணும். சரி, பக்கத்தில் இருக்கிற ஆதவர்ஜனை யார்? லாட்டரியிலே வந்து
செல்வம் குவித்தவர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். அவர் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. இவர் பாவப்பட்ட எவ்வளோ பேருடைய ரத்தத்தை சுரண்டி கொளுத்தவருடைய வீட்டில் போய் இவர் போய் சாப்பிட்றாரு. இவர் சரி, அப்படியே எடுத்துக்கினா கூட சரி. இன்றைக்கி இந்த கட்சி யாருடைய படத்தில் நடக்குது? லாட்ரி படத்தில் தான் நடக்குது. இன்னைக்கு கட்சியை லாட்டரி படத்தில் இன்னைக்கு நடக்குது. ஏன் தம்பி, நீங்கள் வாட்டுக்கு போனிய 41 பேர் படப்படப்படன்னு உழுச்சாக, பிளைட்டை ஏறி வீட்டை பார்த்து ஓடியாந்து கேட்ட முடிக்கிட்டியே, எல்லா கட்சிக்காரர்களும் போய் ஆறுதல் சொல்லி அவங்களெல்லாம் தேர்த்தி விட்டா, வெந்த உள்ளே விரல பச்சுற மாதிரி எங்ககிட்டயே கூறு வச்சிருக்கியா. கட்சி மீட்டிங் போட்டா அதில் ஆட்டம் ஆடிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீங்கன்னு அப்படியே லைட்டாக வார்த்தை அப்படி ஊட்டி இப்படி எடுக்கிறார். பார்த்தீங்கன்னா 41 உயிர்கள் தானே, 41 உயிர்கள் கரூரில் வந்து அன்றைக்கு ஒரு மிக வந்து ஒரு வேதனைப்படைய மனம் வந்து வெம்பக்கூடிய அளவுக்கு அன்றைக்கி நான் கடுமையாக இருதரப்பே நான் குற்றம் சொன்னேன். நான் விஜய் மேலும் தப்பு இருக்குது, கவர்மெண்ட் மேலும் தப்பு இருக்குன்னு. ஆனால் கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு 3ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழாவில் டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த 41 குடும்பங்கள் எந்த அளவுக்கு மன கஷ்டப்பட தயவுசெய்து நீங்கள் நினச்சி பாருங்கள். கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத ஒரு தாவேகாவுடைய தலைவராக இருப்பதே உண்மையிலேயே ஒரு அருகதை இல்லை தான் நிச்சயமாக நான் சொல்கிறேன். ஒரு தலைவருக்கு உள்ள அந்த அருகதை கிடையாது. 41 குடும்பங்கள் பார்த்தா அந்த அந்த டான்ஸை பார்த்தா அவங்க மனசை எவ்வளோ கஷ்டப்படுவாது. அதை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா அவர்? அதை பற்றி எதுவும் பேசலை. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு தாவேகா பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா முழுக்க விசில் 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 எதுக்கு அடிப்பாங்க? ஆபத்தில் இருக்கும்போது தான் விசில் அடிப்பாங்க. ஹெல்ப் 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 ஹெல்ப். வாண்டடா வண்டியில ஏறிக்கிட்டு நான் தான் கடுப்பாயிரும் பார்த்துக்க. எத்தனை வருஷமா திமுகவும் அதிமுகவும் மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிறான் நீயா நானு உள்ள ஊத்துக்கிட்ட ஆட்டை குழப்பற மாதிரி என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்னு கோவப்படுறார். நானும் ரவுடின்ற மாதிரி தான் இருக்குது. நானும் ரவுடி தான். கவுண்ட் பண்ணி விட்டு தெரியுமா? அது வடிவேலு சார், நானும் ரவுடி என்ன ஜீப்ல ஏற்றுக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இதை பார்ப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை. போட்டியை அதிமுகவுக்கும் திமுக தான். இவரை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இவர் உடனே நானும் ரவுடி என்ன ஜீப்ல ஏற்றுங்கன்னா அது எப்படி முடியும்? அதனால் எங்கள் முருகன் சிரிக்கிற எங்களை பொறுத்தவரை சரி, அதிமுக தான் திமுக போட்டி. இதான் தேர்தல் நடக்கும். அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்று பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் முதலமைச்சர் ஆவார். ஆனால் இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்தார், அவர் கட்சிக்காரில் அவர் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் சொல்லலாம். ஆனால் நிதர்சனமான தெளிவான ஒரு நிலைப்பாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் கூட்டணி. எங்களுக்கு எல்லாம் கீழே தான், எங்களுக்கு யாரும் மேலே கிடையாது. அதாவதுங்க, நான் அடிச்ச பொறி விளங்குடும் அப்படின்னு கை தட்டுவாங்களா, இந்த கைதட்டல் போபியா அப்படின்னு ஒரு நோயை அண்ணாமலை கண்டுபிடிச்சிருக்காரு விஜய்க்கு இருக்குன்னு. ஏன்னா இவர் பேசணும்னா கையை தட்டி விசில் அடித்தா அப்படியே குசு ஆயிராரு, டப்புன்னு ஆட்டத்தை போட்டார்ல, அந்த மாதிரி அவரை முதல்ல அதுல இருந்து தூக்கிட்டு வரணுங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் எப்படின்னாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்னா அவரை சும்மா நான் தேவையில்லாமல் ஒரு குற்றம் சுமத்த விரும்பல, அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, பண்ணட்டும். ஆனால் இன்னைக்கு பேசும் பொழுது அவருக்கு என்னன்னா, மக்கள் கைத்தட்டணும், விசில் அடிக்கணும், அவங்க ஏதாச்சும் ஆரவாரமாக பேசணும். அதற்காகத்தான் விஜய் அவர்களுடைய பேச்சு இருந்ததாகத்தான் நான் பார்க்குறேன். அது ரொம்ப சப்ஸ்டன்ஸாக மக்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு, எதற்காக நான் இத்தனை கட்சிகளை தாண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும், உங்கள் பாலிசி என்ன, உங்கள் ப்ரோக்ராம் என்ன, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய இதுவரைக்கும் செய்யாத என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்கலீங்கன்னா. ஸோ விசிலுக்காக ஒரு கைத்தட்டலுக்காகத்தான் விஜய் அவர்கள் பேசினாங்க. அதில் தான் அந்த கூட்டணியை பற்றி பேசினதாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். அதில் ஒரு சப்ஸ்டன்ஸும் ஒரு டெப்த்தும் தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்கக்கூடிய விதத்தில் இருந்ததா நான் பார்க்கல. அதனால் அதை அப்படியே கடந்து நம்ம போயிடலாம். எல்லோருக்குமே தெரியும், 4 பேர் 4 சொல்லத்தான் செய்வாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தீய சக்தி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு என்னென்னமோ டயலாக் விட்ட, சரி தம்பி நம்ம வேலையை சுலபமாக்கிடுவார்னு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா, அப்படி கூடி புறவாசல் வெளி பிடதியில் பட்டுன்னு கள்ளக்கொண்டு எறிகிறா. அப்புறம் நல்லா இருக்காதாமா அப்படின்னு டிடிவி என்னாச்சு இந்த பக்கத்துல இருந்து கம்ப உருறார் உள்ள சர்றண்டு. திரு விஜய் அவர்கள் திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னா அந்த வேலையை பார்க்கட்டும். புரட்சி தலைவர் படத்தை போட்டுக்கிறாரு, எனக்கு ரோல் மாடல்கள் புரட்சி தலைவர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவின் ஆட்சியில் அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறார்.
ஊழல் கட்சிங்கிறார். 21 வரை அம்மாவின் ஆட்சி அண்ணன் பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடந்த பொழுது அதில் அமைச்சராக இருந்தபோது தான் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் கே செங்கோட்டையன் மே மாதம் வரைக்கும் அமைச்சராக இருந்துட்டு தான் அவர் அந்த கட்சியில் இருந்தவர். ஆட்சியில் அவரை நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டு ஊழல் கட்சி அதிமுக என்பது சொல்வது தவறு. கொஞ்சம் வெளியில் வந்து பாருங்க, சுற்றி உள்ளவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொன்னா கோச்சிக்கிறார். நான் சொல்றது, விஜய் அவர்கள் எங்களுக்கு எதிரி அல்ல, எங்களது ஒரே எதிரி திமுக தான். தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவர் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். பாயிண்ட் வரட்டும், டயம் வந்தோடனே பாயிண்ட் வந்து நான் அடிச்சு தூக்கிடுவேன். டேட்டா பூரா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், டைரி பூரா புல்லாகி போச்சு. அதனால எம்ஜிஆர் ஐயா ஆட்சியை அமைக்காம விட மாட்டார் இந்த சசிகலான்னு அவங்களே சபதம் எடுத்து எல்லாத்தையும் சொல்றாங்க. என்னுடைய புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவின் தொண்டர்கள் களத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எப்படி என்னங்கிறத நீங்க விரைவில் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்தந்த கட்சியில் கூட்டணி அமைச்சுக்குவாங்க. அதில் போய் நான் தலையிட்டு எதுவும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை தலைவர் அம்மா வழியில் ஆட்சி நடக்கணுங்கிறது தான் என்னோட திட்டம். அதை நான் நல்ல முறையில் செயல்படுத்துவேன். அவ்வளவுதான் இப்போ சொல்ல முடியும். எத்தனை வாட்டி சொன்னாலும் உஷாருக்குள்ள போகும்பொழுது உஷாரா இருக்கணும்னு சொன்னா கேட்கணும்ல. கேரளாவில் இப்படித்தான் அந்த புள்ள ஓடிச்சு. இன்னைக்கு குஜராத்தில் ஒரு பையன் குடுன்னு அவங்க அம்மா சொன்ன உடனே ஓடி போயிட்டான். பைக் வந்து போது அந்த பையனுக்கு ஆஸ்பத்திரியில் கிடக்கான். ஏமா ஒரு 2 செகண்ட் இந்த பைக் போனதுக்கப்புறம் போச்சோன்னா உங்கள் வீட்டில் எரியிற அடுப்பு அமர்ந்தா போயிடும். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கீங்களா? ஒருவேளை அந்த ஐயா மேலே இந்த காருக்காரனுக்கு பயங்கர காண்டா இருக்கும் போல் இருக்கு. ராஜஸ்தானில் ஒரு ஐயா அப்படியே வண்டியில் போயிருந்துருக்காரு அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு பைக்கில். பின்னாடி வந்த காருக்காரன் டம்முன்னு மோதிரி டப்புன்னு கீழே தள்ளி விட்டான்டா. 2 பேருக்கு முன்னாடி ஏதாவது தகராறு இருக்கா இல்லையா, இல்லை வண்டி ஓட தெரியாமல் இடிச்சு விட்டியா, ஒரு இளவு புரிய மாட்டேங்குவாங்க. கையில் எப்பவுமே செல்போனை வச்சிருக்காதங்க. 24 மணி நேரமும் செல்ல நோண்டிக்கிட்டே இருந்தால் பிடிக்கிட்டு தான் போவான். மஞ்சாப்புல ஒரு புள்ள அப்படி தான் கையில் வச்சுட்டு பிடிக்கிட்டு ஓடி இருக்கான். அந்த புள்ள போராடி இருக்கு, மல்லு கட்டி இருக்கு. ஆனாலும் என்ன பண்ண முடியல, போட்டு ஓட்டான். ஆனால் அதனால செல்போனை என்ன செய்யுங்க, எங்கனையாவது மூடையில் உட்காந்து இருக்கும் போது மட்டும் நோண்டுங்க. போகும்போதே நோண்டுற வழக்கத்தை விடுங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது இல்லை. உலகத்துக்குள்ள பொலிவியாவுக்கு போறோம். இந்த நாய்களுக்கு வந்த வாழ்க்கையை பாருயா. அதுகளுக்கு அப்படியே டிசைனா அப்படி கேர் ஸ்டைல் பண்ணி ட்ரெஸ்ஸை போட்டு அதுக வாட்டுக்கு சின்னுக்கு நடந்து அதுக்கு ஏய் சிட் அப்படின்னா உட்காருது, ஸ்டாண்ட் அப்படின்னா நிற்கிது. ஆமாம், என்ன பண்ணுறது, அதுக்கு வந்த வாழ்க்கை அழகா இருக்கு, பார்த்து தான் ஆகணும். உங்களுக்கு போட்டியா நாங்களும் நடத்துறோம் சொல்லி அமெரிக்காக்காரர்களும் இந்த நாய் கண்காட்சி மாதிரி ஒன்று நடத்துதாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஊரை மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கிற நாயப்புறம் கூப்பிடுறான்ருக்காங்க. ராஜபாளைய நாயிலிருந்து சிப்பிப்பாறை நாயிலிருந்து எல்லா நாயும் படையெடுத்து போயிடுச்சு அமெரிக்காவுக்கு. அதுகளுக்கு வந்த வாழ்க்கை. நாம பிளைட்டை ஒன்று அண்ணான் தான் பார்க்குறோம், அதுங்க பிளைட் ஏறி போகுது அமெரிக்காவுக்கு. என்னத்தை பண்ணுறது?
தர்பார்ல உங்களுக்கான விஷயங்கள் எதெல்லாம் இருந்ததோ அதை எடுத்து அப்படியே பக்கத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லைன்னா அடுத்து ஓரமா தூக்கி போட்டுருங்க. அடுத்த தர்பார்ல ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மகளே.